நடைபெறுகிற இந்த தெருமுனை பிரச்சாரம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற உத்வேகத்தோடு, என்ற லட்சியத்தோடு, என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு பல்வேறு பிரிவுகளாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு புரட்சி தலைவி அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் என்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னது போல அனைவரும் இன்றைக்கு ஓரணியிலே ஒன்றாக திரண்டு மக்களை சந்திக்கிறோம். எதற்காக? இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கெல்லாம் இந்திய அரசியல் வேண்டாம், தமிழ்நாடு முழுக்க போக வேண்டாம். இந்த மாநகராட்சி நாடுற நாட்டத்தை பற்றியே அன்பு சகோதரர் கண்ணப்பன் அவர்கள் அழகா சொன்னாருங்க. நாங்கெல்லாம் இருந்தப்ப எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது. ஒரு குப்பை அள்ளுறதுக்கு கூட துப்பு இல்லாதவங்க 5000 கொடுத்தா வாங்கிக்கலாம், நம்ம தப்பு கிடையாது. உங்களுக்கு போட்டிருக்காங்க. இன்னும் 25,000 ரூபாய் பாக்கி இருக்குது. எப்படின்னு கேட்பீங்க. 28 மாசமா பணம் வரல. பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னது இது. 28 மாசம் பணம் வரல, பாக்கி. இன்னைக்கு 5000 போட்டிருக்காங்க. இந்த மாசம், அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் 3 மாசத்துக்கு 3000. கோடை கால சிறப்பு நிதி 2000. கோடை காலம் வரவே இல்லையா? 4 வருஷமா கோடை காலம். 4 வருஷமா வெயிலே வாட்டலையா? நம்ம எல்லாம் சுவிட்சர்லாந்து மாதிரி குழு குழு நடந்தோம் திருப்பூர்ல. கோடை காலத்துல உப்பு சத்துல எத்தனை நாள் சண்டாலு பாய் கரண்ட புடிங்கி விட்டு கொசுக்கடியில தூங்காம இருந்திருப்பீங்க. 9 மணி 1 மணி வரைக்கும் வெடிநீட் பண்ணி செஞ்சு போட்டு வீட்டுல வந்து தூங்கலன்னா கரண்ட் இருக்காது. கேட்ட நியாயத்தை மட்டும் கேளுங்க. நாங்க மாசம் மாசம் மின் கட்டணம் அளவெடுப்போம், நாங்க கணக்கெடு செய்வோம். நீ மாசம் மாசம் லீடிங் எடுத்திருந்தீங்கன்னா 100 யூனிட் ஃப்ரீன்னு அம்மா சொன்னது கவர் ஆயிருக்கும்ல. எத்தனை பேர் மின் கட்டணம் இபி பில்லு கட்டாம இருந்திருக்கலாம்? மாசம் மாசம் எடுத்தீங்களா? இல்லையே. அதே மாதிரி தானே போகுது. முதல்ல நமக்கு பாதுகாப்பு இருக்கா? 8 வயசு பிள்ளையில இருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது. வெளியே போக முடியல. கல்லூரி மாணவன்ல இருந்து அத்தனை பேரும் கஞ்சா போத 250 கிராம் கஞ்சா பறிமுதல், 600 கிராம் கஞ்சா பறிமுதல் எல்லாம் போய் இன்னைக்கு 20 கிலோ கஞ்சா பறிமுதல், 60 கிலோ கஞ்சா பறிமுதல், கிலோ கணக்குல வருது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல எல்லாம் போதை சாக்லேட் விற்பனை. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாம பாலியல் பலாத்காரம் கோயம்புத்தூர்ல. இந்த பெருமா கோயில் வீதியில கத்திய தூக்கிட்டு கஞ்சா போதையில ஒரு போலீஸ் குத்தருக்கு ஓடுறான் ஒருத்தன். காக்கி சட்டைக்கே இந்த நிலைமைன்னா நமக்கெல்லாம் என்ன ஆகுறது நிலைமை? வேற எதுவுமே வேணாம். எப்படியாவது பாடுபட்டு சோத்தை தின்னுக்கலாம், எப்படியாவது நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். ஆனா சட்டம் ஒழுங்கு சரியா வைங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னார் எனக்கு முன்னாடி பேசின அன்பு சகோதரர் கண்ணப்பன் அவர்கள். 5 வருஷ காலம் மாநகராட்சியினுடைய மேயரா இருந்தோம். அழகா கொண்டு போனோம். இது பெரிய வித்தையா? குப்பை அள்ளணும், நான் சாயந்தரம் பண்ணா லைட் எரியணும், டிச் அள்ளணும், கொசு கடிக்க கூடாது, வரி போடாம இருங்க, பாதுகாப்பான குடிநீரை 5 நாளைக்கு ஒருக்கா கொடுங்க. இது என்ன பெரிய? இதுக்கு என்ன? நீ ஆப்பிரிக்கா போய் அமெரிக்கா போய் படிக்கணுமா, இல்ல யூரோப் போய் படிச்சுட்டு வரணுமா? இப்ப இருக்கிற மேயர் தான் வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வேண்டியா நமக்கு? குப்பைய ஒழுங்கா எடுங்க. இந்த ரோட்ல எத்தனை நாள் இந்த ரோடு ஒழுங்கு இந்த தண்ணி போயிட்டு இருக்குது. அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இதுல போறேன். நானும் தான் பாப்பேன், இப்பயாவது சரி பண்ணாங்களா, இப்பயாவது சரி. போட்ட உடனே உடஞ்சு போச்சு. இவர் எங்க லீக்கேஜ்னு ஒரு ஜேஇ வச்சு, ஒரு இஏ வச்சு, ஒரு சிஏ வச்சு உங்களுக்கு பார்க்க முடியலன்னா அப்புறம் என்ன மாநாட்டிங்க மேயரா இருக்க? என்னத்துக்கு நீங்க எல்லாம் பொறுப்புல இருக்கீங்க? மாநகராட்சியில எவ்வளவு என்ஜினியர்ஸ் இருக்காங்க உள்ள. அதனால தண்ணி போயிட்டே இருக்கு. இந்த மாரியம்மன் கோயில், நம்ம பாளையக்காடு மாரியம்மன் கோயில் விசேஷம் விழா வந்ததுன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த சாமியை தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. இந்த அடிப்படை பிரச்சனையை கூட உங்களால ஏன் ரெடி பண்ண முடியல? அன்னாடு பிள்ளைங்க அந்த தண்ணி கடந்துதான் வருது. அந்த சேத்து தண்ணியை கடந்துச்சு. புதுசா டிச்சு போடுறேன்னு போட்டீங்க. இன்னைக்கு அள்ளி எத்தனை நாள் ஆச்சு? வேணா நாளைக்கு கூட நான் வர்றேன், பாருங்க போய். எத்தனை தான் போராட்டம் நடத்துறது, எத்தனை தான் அக்கப்போர் எடுக்கிறது. எதெல்லாம் வேணும்னு வயிற்றுக்கு சோறு முடியான்னு கேட்டா வீட்டுக்கு ஏசி போட்டு தர்றேன்னா எவ்வளவு தேவை ஏசி? பாதுகாப்பான குடிநீர் கொடு, ஒழுங்கா ரோடு போடு, ஒழுங்கா விளக்கு எரியவை, மாநகராட்சியை காப்பாத்துங்க. உங்க ஆட்சி தானே நடக்குது. உங்க முதலமைச்சர் தானே, உங்க
எல்லாமே மாநாடு போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், மகளிருக்கு நான் இதை பண்றேன்னு சொல்லி ஏமாத்து வேலை. தேர்தல் அறிக்கையா அதில் எடப்பாடியார் அவர்கள் பெண்களுக்கு 2000 கொடுப்பேன்னு சொன்னார். சொன்ன 2வது வாரத்துல உடனே 5000 அனுப்பியாச்சு. இதெல்லாம் உஷாரா இருக்கீங்களே. மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்று. எனவே தாய்மார்களே, உங்களுக்கு புரியும் எல்லாமே. எல்லாருமே ஆண்ட்ராய்டு போன் தான் வச்சிருக்கீங்க, நிறைய பேர் ஐபோன் வச்சிருக்கீங்க. என்ன விஷயம் எங்க நடந்தாலும் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியுது. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குங்க, தப்பே இல்லை. நம்ம பணம், நம்ம வரியா கொடுத்த பணம், நம்ம வீட்டு பணம். வரி மேல வரி போட்டு குப்பைக்கு கூட வரிய வாங்கி இன்னைக்கு 5000 கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், வாங்கிக்கங்க. தேர்தல் வந்தாலும் கனவை தட்டி தட்டி ஆட்டோ கொடுப்பாங்க, டிஃபன் பேக் கொடுப்பாங்க, என்னென்னமோ கொடுப்பாங்க, அலங்காரம் எல்லாமே வாங்கிக்கலாம். நம்ம காசை நம்ம கை நீட்டி வாங்குறதுல தப்பே இல்லைன்ற வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டு போடும் போது மட்டும் இந்த முட்டாள் மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எந்த சின்னத்துல போடணுமோ தெளிவா பார்த்துக்கணும். இதுதான் விஷயம். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.